அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுதுங்க. ஏன்னு கேட்டோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னா, பேக் எண்ட்ல வந்துட்டு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. ஏன் ஃப்ரண்ட் எண்ட்ல மட்டும் ஒரே ஒரு லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க. இத நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட்ஸ்லாம் கிடைச்சது. அது என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்துட்டு பேக் எண்ட்னா என்ன, ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க அந்த வீடியோஸ் பார்க்கலனா, அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா மேலே ஐ கார்டில் கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃப்ரண்ட் எண்ட் பார்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரௌசரில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேக் எண்ட் பார்ட் வந்துட்டு வெப் சர்வரில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பேக் எண்ட் பார்ட் வெப் சர்வரில் இருக்குது. அந்த வெப் சர்வருங்கிறது வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க ஒரு கம்ப்யூட்டர் மாதிரிங்க. இதே வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் பார்ட், அதாவது உங்கள் யூசர்ஸ்லாம் பார்க்கறது வந்துட்டு அவங்களோட கம்ப்யூட்டரில் அவங்களோட ப்ரௌசரில் தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு துபாய்க்கு போகிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ துபாய்க்கு போயிட்டு நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரியாதுங்க. ஏன்னா வந்துட்டு துபாயில் வந்துட்டு அரேபிய மொழி தான் பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு அவங்க கூட பேசணும் அப்படின்னம்னா நீங்கள் வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டரை ஹையர் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்லேட்டர் கிட்ட நீங்கள் தமிழில் பேசுவீங்க. இந்த டிரான்ஸ்லேட்டர் வந்துட்டு தமிழை அரேபிய மொழிக்கு மொழிபெயர்த்து வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அது மூலியமா வந்துட்டு நீங்க வந்துட்டு அந்த அரேபிய மக்கள் கிட்ட பேசலாம். அந்த அரேபிய மக்கள் வந்துட்டு உங்ககிட்ட பேசலாங்க. ஸோ இதே கான்செப்ட் தான் வந்துட்டு கம்ப்யூட்டர்லயும் நடக்குங்க. ஸோ அது என்னன்னா, நீங்க ஒரு ப்ரோக்ராம் அடிக்கிறீங்க அப்படின்னம்னா அது வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரியாதுங்க. கம்ப்யூட்டருக்கு புரியிற மொழி வந்துட்டு உங்களுக்கு புரியாதுங்க. ஸோ இது ரெண்டையும் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு வந்துட்டு ரெண்டு விஷயம் தேவைப்படுங்க. ஒன்று வந்துட்டு கம்பைலர் இல்லைன்னா இன்டர்பிரட்டர். இது ரெண்டுல ஏதோ ஒன்று இருந்தாவே உங்க ப்ரோக்ராமை வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரியிற மாதிரி மாத்திக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு வருவோம். ஏன் வந்துட்டு வெப் சர்வரில் மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கு, அதாவது பேக் எண்ட்ல மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்கு, ஏன் வந்துட்டு கிளைண்ட் சைடில் ஒரே ஒரு லாங்குவேஜ் அதாவது ஜேஎஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு வருவோம். ஸோ இப்போ வெப் சர்வர் பார்த்தோம்னா அது வந்துட்டு நீங்க ஓன் பண்றீங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் வச்சுட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், உங்களுக்கு புரியிற மொழி வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரியாது. கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு புரியணும்னா இன்டர்பிரட்டர் ஆர் கம்பைலர் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ் இப்போ இங்க பார்த்தோம்னா இங்க பிஹெச்பி இருக்கு, ரூபி, ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்துட்டு பிஹெச்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிஹெச்பி வந்துட்டு கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஸோ கம்ப்யூட்டருக்கு புரியணும்னா நீங்க வந்துட்டு நடுவில் இன்டர்பிரட்டர் வேணும். ஸோ இந்த பிஹெச்பி வந்துட்டு இன்டர்பிரட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்த இன்டர்பிரட்டர் கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு ரூபி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னம்னா ரூபிக்கு தனியாக இன்னொரு ஒரு இன்டர்பிரட்டரோ கம்பைலரோ தேவைப்படும். ஸோ அதுக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு வெப் சர்வருக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு லாங்குவேஜஸ்க்கும் ஒவ்வொரு கம்பைலரோ ஒரு இன்டர்பிரட்டரோ இருக்கும். ஸோ அது மூலியமாக தான் வந்துட்டு உங்களால் உங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட பேச முடியும். ஸோ இது உங்கள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த லாங்குவேஜுக்கு தகுந்த இன்டர்பிரட்டரோ கம்பைலரோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சுட்டு உங்களோட கம்ப்யூட்டர் கூட பேச முடியுங்க. ஆனால் கிளைண்ட் சைட் பார்த்தோம்னா அந்த கிளைண்ட் யூசர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி பிஹெச்பியோட கம்பைலரோ இல்லை வந்துட்டு பைத்தனோட கம்பைலரோ ஜாவாவோட கம்பைலரோ அப்படி எதுவுமே வந்துட்டு அவங்க இன்ஸ்டால் பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு யூசர். உங்களோட வெப்சைட் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க மல்டிபிள் இன்டர்பிரட்டரோ கம்பைலரோ இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்க முடியாது. இதுக்காக தான் வந்துட்டு ஒரு ப்ரௌசர் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த ப்ரௌசரில் வந்துட்டு பொதுவாக ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் சப்போர்ட் பண்ணால் எல்லாராலையும் வந்துட்டு அதை கன்சியூம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க வந்துட்டு இப்போதைக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும்தான் வந்துட்டு ஒரே லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் இருந்தே வந்துட்டு பின்பற்றப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போதே கூட வந்துட்டு காம்படிஷனாக நிறைய லாங்குவேஜஸ் வந்துச்சுங்க. இங்கே எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஜாவா வந்துட்டு ஜாவா ஆப்லெட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இங்கே வந்துட்டு விஷுவல் பேசிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு. ஜே ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்துச்சு. இந்த ஜே ஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு க்ளோன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஜே ஸ்கிரிப்ட் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியே ஒன்று செஞ்சிருந்தாங்க. இந்த விபி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது வந்துட்டு மைக்ரோசாஃப்டோட தான். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிவ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அந்த ஆக்டிவ் ஸ்கிரிப்ட் வந்துட்டு அடோபி அவங்க வந்துட்டு உருவாக்கி இருந்தாங்க. அப்புறம் காஃபி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் வந்துச்சுங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்டுக்கு காம்படிஷனாக இப்போ வரைக்கும் உள்ளதில் வந்துச்சு. ஆனால் எதுவுமே வந்துட்டு நீடிச்சு நிற்கலைங்க. ஸோ
ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் கூட காம்படிட் பண்ணி தோத்து போயிடுச்சுங்க. நான் இப்போ வந்துட்டு புதுசாக வெப் அசம்பிளி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்திருக்கு. இந்த வெப் அசம்பிளி அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ இருக்க புது ப்ரௌசர்ஸ்ல எல்லாமே இது சப்போர்ட் பண்ணுறாங்கங்க. ஸோ இந்த வெப் அசம்பிளினா என்னன்னா, இப்போ நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், ப்ரௌசருங்கிறதுல வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் சப்போர்ட் ஆகுது, அதனால தான் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆனால் வந்துட்டு ஒரு கம்ப்யூட்டருக்கு புரியணும் அப்படிங்கிறது வந்துட்டு அதுக்கு பைனரி லாங்குவேஜ் மட்டும்தான் புரியுங்க. ஸோ கம்ப்யூட்டருக்கு அந்த பைனரி லாங்குவேஜ்னா 1 and 0, அதாவது கரண்ட் இருக்கு கரண்ட் இல்லை, அதாவது 1 0 அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு புரியுங்க. ஸோ இந்த லாங்குவேஜ்க்கு வந்துட்டு நம்ம கம்பைல் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த லாங்குவேஜை வந்துட்டு வேணாலும் கம்ப்யூட்டருக்கு புரிய வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரௌசர்னு பார்த்தோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் அந்த மாதிரி ப்ரௌசர் வந்துட்டு இந்த ஜாவாஸ்கிரிப்டை பைனரி லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வெப் அசம்பிளிங்கிறது உங்களோட பைத்தான் கோடோ ஜாவா கோடோ பிஹெச்பி கோடோ எந்த கோடு இருந்தாலும் அது வந்துட்டு பைனரி கோடாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதை ப்ரௌசருக்கு கொடுத்துட்றாங்கங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த வெப் அசம்பிளி கோடை அந்த கம்ப்யூட்டர் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதனால என்ன பண்ணலாம்னா நம்ம ஜாவாவோ பைத்தானோ இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ் வேணாலும் யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் வந்துட்டு டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்துட்டாங்கங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் எண்ட் வீடியோஸில் பார்த்துருந்தோம், HTML CSSலாம் இருந்தால் தான் வந்துட்டு ஒரு வெப்சைட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த HTML CSS அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா DOM அப்படிங்கிறது தேவைப்படுதுங்க. DOMனா வந்துட்டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் தெரியும். ஸோ இந்த DOM அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு HTMLையும் CSSையும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் டூல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி தான் வந்துட்டு உங்களால் அந்த HTML CSSலாம் சேஞ்ச் பண்ண முடியும். அந்த DOM அப்படிங்கிறது வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ அதனால வந்துட்டு வெப் அசம்பிளி யூஸ் பண்ணாலும் இந்த DOMங்கிறதுக்கான ஆக்சஸ் வந்துட்டு கிடைக்காது. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெப் அசம்பிளி கூடயே வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டையும் உள்ளே ஆட் பண்ணிட்டு இந்த DOMை வந்துட்டு மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு கான்செப்டாக உருவாக்கிட்டு இருக்கு. இந்த வெப் அசம்பிளி ஏன் வந்துட்டு இப்போ பூம் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, நீங்கள் வந்துட்டு மொபைல் எல்லாம் கேம் விளையாடுவீங்க, கம்ப்யூட்டரில் பார்த்தோம்னா அதை வந்துட்டு ஒரு தனி அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி விளையாடுவீங்க. ஸோ இதே கேமை வந்துட்டு உங்களால் ப்ரௌசரில் வந்துட்டு விளையாட முடியும் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. அதே மாதிரி வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது, அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் உங்களால் வெப் ப்ரௌசர்லேயே வந்துட்டு அந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹை கிராஃபிக் டிமாண்ட்ஸ் இருக்க சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துட்டு வெப் ப்ரௌசர்லேயே யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த வெப் அசம்பிளி ஈஸியாக ஒரு வேவ் கொடுக்குதுங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஹை டிமாண்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட்னால உருவாக்க முடியாது. இந்த வெப் அசம்பிளி மூலியமா வந்துட்டு இந்த C++ அதை வச்சுட்டு உருவாக்கி அதை பைனரி கோடாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி ப்ரௌசருக்கு கொடுத்துட்றாங்க. இந்த ப்ரௌசர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரௌசர்லேயே எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருதுங்க. ஸோ இந்த வெப் அசம்பிளினால ஜாவாஸ்கிரிப்டுக்கு பிரச்சனையான்னு கேட்டால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்துட்டு வெப் அசம்பிளிங்கிறது வந்துட்டு ஒரு தனி கான்செப்டை வந்துட்டு பேஸ் பண்ணியிருக்கு. அது என்னன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் வேணும்னா அதை வந்துட்டு இந்த வெப் அசம்பிளி மூலியம் ப்ரௌசருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை தான் இந்த வெப் அசம்பிளி ரொம்ப பூர்த்தி பண்ணுது. ஜாவாஸ்கிரிப்டுங்கிறது வந்துட்டு நார்மலான வெப்சைட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மலாக நீங்கள் என்னென்ன வெப்சைட்ஸ்லாம் போகிறீங்களோ அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஜாவாஸ்கிரிப்டுங்கிறது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஏன் ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் கிளைண்ட் சைடில் இருக்குது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் கிளைண்ட் சைடில் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெப் அசம்பிளின்ட்டு ஒன்று வந்தங்காட்டி வெப் அசம்பிளி மூலியமாக எந்த லாங்குவேஜ் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ப்ரிடாமினண்ட்டாக ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு கிளைண்ட் சைடில் இருக்குது. பேக்கெண்டில் வந்துட்டு மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குங்க. ஸோ சம்மரியாக என்ன சொல்லலாம்னா, இந்த வெப் சர்வர் அதாவது பேக்கெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் ஓன் பண்ணுறங்காட்டி அதில் வந்துட்டு எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அதுக்கான இன்டர்பிரட்டரோ கம்பைலரோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறனால நீங்கள் அதை வந்துட்டு உங்கள் சர்வரில் யூஸ் பண்ண முடியுது. ஆனால் வந்துட்டு கிளைண்ட்டில் வந்துட்டு வெறும் ப்ரௌசர் மட்டும்தான் இருக்கங்காட்டி ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுதுங்க. ஏன்னா ப்ரௌசருக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் மட்டும்தான் தெரியும். இப்போ வந்துட்டு புதுசாக வெப் அசம்பிளி அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. இது நியூவாக இருக்குங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கான ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.